வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் அபி. என்னோடய பேர் அபி. என்னோடய வீடியோஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரெகுலராக ஒரு 10 பேராவது பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் vlog பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா காலையில் நான் எந்திரிச்சது லேட்டு. ஸோ லன்ச் செய்யாமல் ஹஸ்பண்ட் வந்து லன்ச் கொடுத்து விடலை. தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸோ காலையில் எந்திரிச்சு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டியூஸ்டேன்றனால தலை குளிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்த உடனே சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக போட்டுட்டு சாதம் ஒரு பக்கம் வேகுது. அதுக்கப்புறம் ஒரு பொரியல், அப்பளம், இதுதான் வந்து இன்றைக்கி மெனு. ஸோ என்னோடய சேனல் வந்து நான் ஆல்ரெடி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ யாராவது பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனனால முடி பயங்கரமாக கொட்டுது. எனக்கு இதை விட லாங் ஹேர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் அடர்த்தியாக இருக்கும். பட் இப்போ ஒரு 6 மந்த்தாவா இல்லை ஒரு 6 மந்த்து தான் சொல்லணும், எனக்கு என்னமோ முடி வந்து கொட்டலை, அந்தளவுக்கு கொட்டலை, பட் வளர மாட்டேந்தோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு சாமிக்கு வேறு முடி கொடுக்கணும்னு வேண்டியிருக்கேன். நான் கீழே வந்து பார்லர் போயோ சலூன் போயெலாம் நான் கட் பண்ண மாட்டேன். எனக்கு கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் ஏதாவது சாமி கோயிலுக்கு போய் பூ முடி தான் கொடுப்பேன். பட் நான் கொடுக்கணும் ரொம்ப லேட்டாகிருச்சு. மேபி அந்த சாமியோட கோவமான்னு தெரில, முடி வந்து வளரவே மாட்டேங்குது. பட் அப்படியெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக எல்லாமே நம்ம சாமி தானே, நம்ம சொன்னால் ஏற்றுக்குறோம். ஸோ இந்த வருஷம் வந்து என்னால் முடி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் முடி கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான். பட் நான் சில பேர்கிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு சொன்னாங்கன்னா போய் பண்ணணும். தென் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனனால எல்லாருக்குமே ஏர் ஃபால் பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாருமே உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க, குளிர்ச்சியானதாக சாப்பிடுங்க, தலையில் எண்ணெய் நிறையா வைங்க. நான் தலை குளித்தாலும் நான் எண்ணெய் வைக்காமல் நான் இருக்கவே மாட்டேன். நான் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நிறைய எண்ணெய் வச்சு நல்லா முடி வந்து முனி வரைக்கும் நல்லா பின்னி போடுவேன். அந்த மாதிரி மேபி இப்போ வரைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ணுறனால தான் முடி இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக இருக்கும். என் ஃபஸ்ட்டு பையன் பிறந்த டைம்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் இல்லை, டெலீட் ஆயிடுச்சு. திடீர்னு என்னோடய தங்கச்சி அவளோட ஃபோன்லேருந்து எனக்கு அனுப்புகிறான். முடி பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் முடியா இதுன்னு என் கண்ணே பட்டுரும். அந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்குது, லாங்காக இருக்குது. பட் இப்போ பாதி முடி வந்து கொட்டிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. முடி தானே, கண்டிப்பாக வளர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முக்கியம், நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக. எனக்கு இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. சில விஷயங்கள் என்னால் வெளியில் சொல்கிறது கூட எனக்கு யாரும் இல்லாமல் நான் வந்து நானாக என் மனசுக்குள்ளே தான் போட்டுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்குது. என்ன தான் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கடவுளை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாலும் அதை முழுசாக நம்மளால் அனுபவிக்க முடியாத மாதிரி வெளியிலேருந்து நிறைய பேர் நமக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தெரில இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரில. நான் ஒழுங்காக இருந்தாலும் என்னோடய லைஃப் ஒழுங்காக இருந்தாலும் சில பேரோட விஷயங்கள்னால நான் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கூட்டிக்கிட்டே தான் போகிறேன். அதை மறந்தும் நம்மளால் வாழ முடியலை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கஷ்டம்லாம் என்னன்னு டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. பர்ஸ்னல்னு ஒரு சில விஷயம் இருக்குது. என்னோடய தங்கச்சி வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பர்ஸ்னல் பற்றி பேசாதீங்கக்கா அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கே அவள் வந்து வேணாம், பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். என்ன ப்ராப்ளம்னா ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் ஆகும். அவங்களோட மைண்ட் செட்டே என்னென்னா அவங்கள பற்றி நம்ம பெருமையாக தான் பேசணும், தப்பாக எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் அதுதானே உண்மையை தானே நம்ம பேச முடியும், போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி தான் இப்போ லைஃப் போயிட்டுருக்கு. நான் வந்து நிறையா பேசுவேன். என் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேச்சை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். அது போக யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் ரிப்ளை பண்ண முடியும், நான் அதை பற்றி பேச முடியும். யாருமே எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. என் வீடியோஸ்க்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. தமிழ் இல்லாமல் ஹிந்திக்காரவங்க யாரும் என் வீடியோ பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய வீடியோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, யாராவது என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணுன்னா நீங்கள் கேளுங்க. நீங்கள் அப்படி பேச தான் எனக்கு கொஞ்சம் பயம் இன்னும் கொஞ்சம் போகும். இன்னுமே எனக்கு பயம் இருக்குது. பார்க்கலாம். சீக்கிரமே நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணணும். 1000ஓட இது ஸ்டாப் ஆகாது. கண்டிப்பாக 50,000, 1 லேக்கு, 2 லேக்கு இந்த மாதிரி நான் போய்கிட்டே இருப்பேன். உங்கள் எல்லாரோட ஆசையோட, உங்கள் எல்லாரோட